உங்களிடத்துல நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன், உங்க விருப்பத்தை ஓரமா வச்சுட்டு தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் கேட்டு அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? நீங்க எல்லாமே பண்றீங்க, ஊழியம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா தேவனுடைய விருப்பத்தின்படி அவைகள் இல்லை. தேவனுடைய விருப்பத்தின்படி அவைகள் ஆண்டவர் இதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஹல்லேலூயா. உங்க நேரத்தை உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போராடி போராடி நேரத்தை விரயமாக்காதீர்கள். இன்றைக்கு தேவனுடைய விருப்பம் உடைய வாழ்க்கை குறித்து என்ன என்பதை உணர்ந்து தேவனுடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நான் சொல்றேன், இந்த 3 நாள்ல உங்களுக்கு உண்டான அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து நல்லா கவனிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். எங்க ஒரு கொலைகாரன் பைபிள் காலேஜ் போல, ஒரு சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா இல்ல, வர்ஷிப் லீடரா இல்ல, ஒரு சபையில எந்த விதத்திலையும் எந்த ஒரு காரியத்தை செய்யல, சபைக்கு போனதில்ல. இந்த மனுஷன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்ற தேவனுடைய விருப்பத்தை உணர்ந்த மாத்திரத்துல எண்ணி 3வது நாள்ல தாமதமின்றி தேவ சமூகத்தில் நின்று சபையில் நின்று பிரசங்கிக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பலனை வச்சு உங்க ஆசீர்வாதத்துக்காக போராடாதீங்க. உங்க ஊழியத்துக்காக உங்க பலனை வச்சு போராடாதீங்க. தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் லகுவாய் மாறிடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில ஏன் தடைகள்னா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த யோனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம செய்த தப்ப அப்படியே மறைச்சிட்டு மாலுமிக தானே கஷ்டப்படுறாங்க. மாலுமிக எந்த அளவுக்கு தேவனுக்கு தனக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா இவன் தீர்க்கதரிசின்னு பெயர் பெற்றவன், நான் தீர்க்கதரிசி, நான் பயபக்திக்குரியவன் அப்படின்னு தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தை விட்டு விலகி மன கடினத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஐயா உங்க குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல, அது நீங்க தான். இன்னைக்கு ஒவ்வொரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. என் குடும்பம் கஷ்டப்படுவதற்கு நான் தான் காரணம். ஹல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஹல்லேலூயா.